விஜய் சொல்லட்டும் 230 நாள் போக வேண்டாம் 38 மாவட்டம் போயிருக்காரா சொல்லுங்க 15ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க 120 தொகுதி எங்க அண்ணன் முடிச்சிட்டாரு. அண்ணன் சீமான் தொண்டை தண்ணி வத்த வத்த கத்திட்டு இருக்காரு. முதலமைச்சர் இந்த வயசுல தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலையில வாக்கிங் போய் ஓட்டு கேட்கிறாரு. 74 வயசு. எதிர்க்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட சம வயசு உள்ளவர். சட்டமன்ற வாரியா 2வது முறை போயிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி காலையில வாக்கிங் போகும்போது ஓட்டு கேட்கிறாரு. திருப்பி போய் நிக்கிறாங்க, உழைக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல வந்து என்னை சந்திச்சு ஓட்டு கேட்கல. நான் உங்களை எப்படி நம்புறது? வருவேன், கையை காட்டுவேன், கூட்டம் கூடிரும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு ஆதரவு இருக்குங்க, மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு இருக்கு. மக்கள் பெரிய அளவில் கூடுறாங்க. அது வெறும் அவரை பார்க்க வர கூட்டம் ஓட்டு போடாதுன்றது அயோக்கியத்தனமான வாதம். கூடுற கூட்டத்தில் 2/3 70% ஓட்டு போடுவாங்க. அப்படி போட்டாலே தமிழ்நாடு அரசியல் கந்தரகோலம் ஆக போகுதுன்னு அர்த்தம். எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான்னு சொல்ல முடியாது. எக்ஸிஸ்டிங்கா 2 பிளேயர்ஸுக்கும் பெரிய அடி காத்திருக்கு. நீங்க 2 பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். புரிஞ்சுக்கலன்னா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்ட்டா இருங்க சார். வெற்றி நிச்சயம் சார்.